அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூண்டு குழம்பு எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பூண்டில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பூண்டு மட்டும் யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்குமே பூண்டு நிறைய கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் 1 இல்லை 2 பல் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1 கப் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சீரகம் மிளகு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, அப்புறம் வெந்தயம், வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நான் எடுத்து வைக்கல. இப்போ எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனா கசக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஜீரகம் மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பூண்டு பாருங்கள், இதிலே நல்லா வெந்துடும். எண்ணெயிலேயே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் குக் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்துலேயோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நான் ரெகுலராக சாப்பிட்றத விட நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டக்குன்னு காய்கறி இல்லை, ஏதோ ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டை போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். கொதிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா கொதியுது பாருங்கள்.
நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கொதிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இதை ஒரு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.